வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நினைவோ ஒரு பறவை கதையின் 11வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவனது குறும்பு பேச்சு, சீண்டல்கள் எல்லாமே அவனை குறித்து உருவகித்த பிம்பமே வேறு. ஆனால் இன்றோ அவன் கண்கள், முகம், அவை வெளிப்படுத்திய வேதனை எல்லாவற்றையும் அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதைவிட அவளது ஆழ் மனதில் சந்துருவின் பிம்பமாய் மனதில் பதிந்த உருவம் அவனுடையது என்ற உண்மை அவளுக்கு 1000 பூக்களை அள்ளி கொட்டிய மகிழ்வை கொடுத்தது. அவளுடைய கட்டுரைகளைப் போலவே அச்சொட்டாக அவனால் எப்படி எழுத முடித்தது என்ற உண்மையும் இப்போது அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. அவளுக்கு அந்த பாணியை கற்றுத் தந்தவனே அவனல்லவா? ஆனால் இந்த உண்மையை சொல்வதற்கு அவன் தயங்கியதன் அர்த்தமும் புரிந்தது. வாயோயாமல் தன்னோடு வேலை பார்க்கவா என்று அவன் அழைத்த உண்மையான நோக்கமும் புரிந்தது. சபையில் வெளிவந்து தன்னை, தன் திறமையை வெளிக்காட்டிக் கொள்ள முடியாதவனுக்கு என்னாலும் இயலும் என்று அவளுக்கு தன்னை நிரூபிக்கக்கூடிய ஒரே வழியாய் அவளோடு இணைந்து வேலை செய்வதை நினைத்திருப்பான். அருகில் இருந்து அவனோடு வேலை பார்க்கும்போது அவன் திறமைகள் அவளுக்கு சொல்லாமலேயே புரியும் என்று நினைத்திருப்பான். இப்போது வெறும் வாய் வார்த்தையாய் சொல்ல வேண்டி வந்துவிட்டதே என்பதுதானே அவனுடைய கலக்கம். வலித்தது அவளுக்கு. அவன் பேசியதை கேட்டபோதே அவள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவு அவளுக்குள் உருவாகிவிட்டிருந்தது. இது அவளை பார்க்கும் நேரம் அல்ல. எந்த இடத்திலும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி தன்னை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ளவள் அவள். ஆகவே இப்போது தேவை அவனுக்கு மட்டும்தான். ஒருவேளை சந்துரு மனதிலோ ரியாஸ் மனதிலோ அவள் மீது இன்னும் கோபம் இருக்கலாம் தான். ஆனால் இவனுக்காக அதையெல்லாம் தாங்குவது அவளுக்கு ஒரு பொருட்டே அல்ல. அப்படித்தான் அவனுக்கும் அவள் சொன்னாள். வானம் கரும்போர்வை போர்த்திக் கொள்ள ஆரம்பித்திருந்தது. நேரம் 7 மணி என்ற கடிகாரம் சொன்னது. இனியும் பூங்காவில் இருப்பது சரியில்லையே என்று எண்ணிக்கொண்டவளாய் அவனை மீண்டும் உலுக்கினாள். ஜோகன், என்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாமா? அவன் ஆமோதிக்கவே மௌனமாய் எழுந்து நடந்தவர்கள் இரவு உணவாய் பெயருக்கு எதையோ வாங்கி கொண்டு ஜோகனின் காரில் வீட்டுக்கு போனார்கள். அவன் சோஃபாவில் அமர்ந்து கொள்ள உணவு பார்சலை எடுத்துக்கொண்டு ஜாஷரா எழுந்தாள். இரு, இதையெல்லாம் ஹீட் பண்ணி எடுத்துட்டு வர. காஃபிக்கு சுகர் எப்படி வேணும்? 3 ஸ்பூன், அவன் சிரிப்புடன் பதில் சொன்னான். அடப்பாவி, அதிகமில்லையா? நான் அப்படித்தான் குடிப்பேன். சரி சரி, நீ ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னா என் ரூமுக்கு போய் பண்ணிக்கோ. ஃப்ரெஷ் டவல் கபோர்டில் இருக்கும். ஓகேவா? ஓகே மாம். போலியாய் இடுப்பு வரை குனிந்து வணக்கம் சொல்லிவிட்டு அவன் அவளது அறைக்குள் நுழைய சிரிப்புடன் கிச்சனுக்குள் வந்தவள் சிச்சி என்ற அவன் குரலில் அலறி அடித்து கொண்டு அறைக்குள் ஓடினாள். அங்கே அவளது உடைகள் தொங்கவிடப்பட்டிருந்த ஹேங்கரை சுவாரஸ்யமாக ஆராய்ந்து கொண்டு நின்றான் அவன். ஐயோ, இங்கென்ன பண்ற? அவளுக்கு பிரஷர் ஏகத்துக்கும் எகிர முகம் சூடாகி சிவந்து போனது. ஷேம் ஷேம், பப்பி ஷேம். எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். இந்த கலர்ல எல்லாம் வாங்கி வச்சிருக்க என்றபடி ஹாங்கரில் இருந்து அவன் எடுத்ததை கண்டதும் வேகமாய் அதை பறித்தவள் தனக்கு பின்னே மறைத்தபடி, ஒரு பொண்ணோட திங்ஸை நோண்டக்கூடாதுன்னு தெரியாதா என்று அவனை முறைத்தவள். அவன் பெரிதாய் சிரித்தபடி இன்னொரு உடையை எடுக்க முயல அவனை கிட்டத்தட்ட இழுத்து கொண்டு போய் டவலையும் இழுத்தெடுத்து கையில் தந்து அப்படியே அவனை பாத்ரூமுக்குள் தள்ளி கதவை சாத்தினாள். பாத்ரூம்குள்ள ஏதும் போட்டு வச்சிருக்கனோ தெரியலையே. சீ, சுத்த மோசம் இந்த பையன். ஒரு பொண்ணோட அறைக்குள்ள நம்பி உள்ள விட்டா இதையெல்லாம் போய் ஆராய்ச்சி செய்வா? ஞாபகமாய் ஹேங்கரில் போட்டிருந்த உடைகள் எல்லாவற்றையும் அள்ளி வாஷிங் மிஷினுக்குள் போட்டுவிட்டே சமையலறைக்குள் நுழைந்தாள் அவள். அப்பா! பிறகு அவனுக்காய் வெஜிடபிள் உப்மா கொஞ்சமாய் கிண்டி எடுத்து கொண்டு வாங்கி வந்திருந்தவைகளையும் மைக்ரோவேவில் வைத்து எடுத்து காஃபி கலந்து எல்லாவற்றையும் பெரிய ட்ரே ஒன்றில் வைத்து கொண்டு அவள் வெளியே வர அவனும் முகம் கழுவிக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்து டிவியை ஆன் செய்து கொண்டிருந்தான். உப்மா கப்பை அவன் கையில் தந்துவிட்டு மீதி உணவுகளை மேஜையில் பரப்பிவிட்டு அவன் அருகே அமர்ந்து கொண்டாள் ஜாஷரா.
மீண்டும் பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே இருவருமே ஒருவர் அணைப்பில் மற்றவர் வந்து சேர்ந்திருந்தனர். அவனுக்கு அவளிடம் பகிர வேண்டியது நிறைய இருந்தது. சுகி பற்றி, தன்னுடைய நண்பர்கள் பற்றி, பெற்றோர், அண்ணா, குழந்தைகள் என தன் நெஞ்சோடு நெருக்கமானவர்களைப் பற்றி அவன் பேசிக்கொண்டே இருந்தான். அவ்வப்போது ஞாயிறுகளில் உன்னை மறைந்திருந்து பார்ப்பது மட்டுமே அந்த காலங்களில் எனக்கு பூஸ்டாக இருந்த ஒரே விஷயம். லேட்டாக வந்து பால்கனியில் அமர்ந்திருந்து உன்னை பார்த்துவிட்டு மாஸ் முடியும் முன்னே கிளம்பி போய்விடுவேன். அதெல்லாம் அப்போ பசங்களுக்கு தெரியாது. அவளை குறித்து அவன் பேசியவைகளை கேட்டபோது அவளெல்லாம் ஏன் அவனை நேசிக்க ஆரம்பித்தாள் என்றே அவளுக்கு தெரியவில்லை. அவனுடைய அன்பின் பிரதிபலிப்பு மட்டுமே அவளிடம் தோன்றியிருக்க வேண்டும். நான் உன் கூட கோபம் போ. எதுக்குடி? உன் பிளான் படி நீ தான் போன டிசம்பரே அவார்டு வாங்கிட்டல்ல, அப்புறம் என்ன உடனேயே வந்து பார்க்க வேண்டியது தானே? கிட்டத்தட்ட 5 மாசம் ஏன் லேட் பண்ண? அதான் டிசம்பர் மாசமே கிறிஸ்மஸ் கேரல் குரூப்போட நானும் ரியாஸும் உன் வீட்டுக்கு வந்து ஆடி உன் கையை பிடிச்சு விஷ் பண்ணி கிஃப்ட் எல்லாம் கொடுத்தமே. நீ கிஃப்டை பார்த்து ஷாக் ஆகி கண்டிப்பா ஃபாதர் கிட்ட யார் அந்த சாண்டான்னு விசாரிச்சு என்னை தேடி வருவேன்னு நான் நினைச்சேன். நீ என்னடான்னா அது ரெண்டையும் ஜாலியா கால்லையும் கையிலையும் மாட்டிக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சிட்ட. எனக்கு மண்டை காஞ்சு போச்சு. எனக்கு புரியல. நான் ஏன் கிஃப்டை பார்த்து ஷாக் ஆகணும்? நம்பாத பாவனையுடன் தலையை 2 பக்கமும் அசைத்து கொண்டவன், மண்டு, எந்த ஊர்லடி சாண்டா ஒயிட் கோல்டுல ஆங்க்லெட் தராரு? நக்கலாக கேட்டான். என்னது ஒயிட் கோல்டா என்று அலறியபடி காலை தூக்கி வைத்து அப்போதுதான் அவள் அதை ஆராய ஆரம்பிக்க மண்டையில் நறுக்கென்று குட்டினான் அவன். சொத்தா? ஐயோ, நான் கூட நினைச்சம்பா, நிறைய நாள் பாவிக்குதே நல்ல சில்வர்னு. 1008 ஸ்டைல் பண்ண தெரியுதுல்ல, சில்வருக்கும் ஒயிட் கோல்டுக்கும் கூடவா வித்தியாசம் தெரியல? நீ எல்லாம் ஏண்டி வேற யாரும் கூட உனக்கு சொல்லலையா? என் மேல தப்பில்ல. நூல் நூல் மாதிரி கலர் கலர் ஸ்டோன்ஸ் தானே நிறைய இருக்கு. இவ்வளவு மெல்லிய நூல்கள் சில்வரா ஒயிட் கோல்டான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அண்ட் நார்மலா நீங்க எதிர்பார்க்கவும் மாட்டீங்களே. ஸோ சந்தேகமே வரல. அது ஏன் தப்பு இல்ல. பாதி நேரம் ஜீன்ஸ்ல தானே போவேன். அதனால கண்ல பட்டிருக்காது. எங்க அம்மா பார்த்திருந்தா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ச்சே! நீ என்ன கண்டுபிடிச்சு தேடி வருவேன்னு பார்த்துட்டே இருந்து வெறுத்து போயிட்டேன். அப்புறம் ஒரு ட்ரெய்னிங்குக்காக 3 மாசம் பிலிப்பைன்ஸ் போக வேண்டியிருந்தது. அதுதான் இவ்ளோ லேட். ஓஹோ! அப்புறம் நேராவே வந்து பேச வேண்டியது தானே? எதுக்கு பார்சல்லாம் அனுப்பி என்ன டென்ஷன் பண்ணணும்? எப்படி நேர்ல வந்து பேசுறது? உனக்கு என்ன ஞாபகமே இல்லைன்னு நீ சொல்லிட்டா? அத்தோட எங்க லைஃப்ல ஃபுட்பால் விளையாடினவாச்சே நீ. கொஞ்சம் மிரட்டி விளையாடலாம்னு தான் அனித்ராஸ்க்கு வர சொல்லி. ஹஹஹ! அதுக்காக? இப்படியா? அன்னைக்கு அந்த மீட்டிங் பிளேஸ் மாத்தி சொன்னீங்களே! அன்னைக்கு ரமேஷ் கிட்ட எவ்ளோ திட்டு வாங்கினேன் தெரியுமா? அச்சோ! என்றபடி அவளை இன்னும் இழுத்து இறுக்கிக் கொண்டவன், அவளது தலையை வருடுவது போல கலைத்தபடி, அது உனக்கு வச்ச வலையே இல்லடி செல்லம். நீ எக்ஸ் பாஸுக்கு வச்சது. உன்னோட எக்ஸ் பாஸுக்கு வச்சது. நாங்க எங்க தேவைக்கு ஆர்கனைஸ் பண்ணின கேதரிங்குக்கு அவனை எதுக்கு இன்வைட் பண்ணணும்? அவன் இன்னொருத்தர் மூலமா ப்ரெஸ் பண்ணவும் இவனை சுத்த விடுறோம் பார்ன்னு பிளான் பண்ணோம். ஆனா அதுல நீ லேண்ட் ஆயிட்ட. பட் மனசு கேட்கல. அதான் உன்னை பார்க்க லிஃப்ட்ல வந்தனே. அவன் கண் சிமிட்டினான். லிஃப்டில் நடந்த நாடகத்தின் நினைவில் அவள் முகம் குங்கும வண்ணம் கொள்ள அவனை நேராக பார்க்க முடியாமல் அங்கும் இங்கும் விழிகளை ஓட்டி தன்னை சமன் செய்து கொள்ள முயன்றாள் ஜாஷரா. சிரிப்புடன் அவளையே பார்த்து கொண்டிருந்த அவனுடைய கை விரல்கள் இன்னும் அழுத்தமாய் அவள் தலை முடியை கலைத்தன. நீ புத்திசாலின்னு நினைச்சு க்ளூ மேல க்ளூவா கொடுத்த. நீ கரெக்டா தப்பான க்ளூக்ல மட்டும் கண்டுபிடிச்ச. அப்புறம்தான் இவ சரியா வரமாட்டான்னு நேர்ல மீட் பண்ணலாம்னு சொன்னேன். மீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னால சும்மா இருக்க முடியல. தலைய கலைக்காத என்ற கைகளை பிடித்து தள்ளி விட்டவள் அவசரமாய் அருகில் கிடந்த பேண்டில் கூந்தலை நுழைத்து உச்சி கொண்டை இட்டாள். அவள் விலக்கிய அவனுடைய கரங்களோ இப்போது தோள்களை இறுக்கமாக சுற்றி கொண்டன. கழுத்தோரம் அவன் மூச்சுக்காற்று சூடாக அவள் மீது பட லேசாய் உடல் வெடவெடக்க ஆரம்பித்தது அவளுக்குள். அவ்வளவு நேரமும் இருந்த சூழ்நிலை மாறி மெல்ல மெல்ல அவர்களை சுற்றி இருந்த காற்றின் வெப்பநிலை அதிகரித்தது போல் இருந்தது. ஷிங்லி, ஆ, இப்ப நேரம் 10 மணி. ஆ,
நானும் நீயும் தனியா உன் வீட்ல இருக்கிறது தெரிஞ்சா மத்தவங்க என்ன நினைப்பாங்க? சட்டென்று சுய உணர்வுக்கு வந்தவள், பனை மரத்துக்கு கீழ இருந்து பால் குடிச்சாலும், கள் குடிச்சதாத்தான் சொல்வாங்க. நீ கிளம்பு, டைம் ஆயிடுச்சு என்றபடி அவசரமாய் அவனை விலக்கி எழ முற்பட, அவளது ஒற்றை கையை பற்றி சுண்டி இழுத்தான் அவன். நெஞ்சில் பந்தாய் வந்து விழுந்தவளை இறுக அணைத்து சிறை செய்தபடி, ஹேய், அதான் ஆல்ரெடி நினைச்சிட்டாங்களே ஷிங்லி, இனியும் பால் குடிச்சு என்ன ஆகப் போகுது? பேசாம கள்ளே குடிச்சுடலாம். பேசிக்கொண்டே குனிந்தவன் அவளை பேச விடாமல் அவளது இதழ்களை இதழ்களால் திருட கள்ளுண்ட வண்டாய் இறங்கி நின்றாள் அவள். ஹேய் ஷிங்லி, இந்த கள்ள குடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்குடி. அவன் குரலும் இறங்கி கிடந்தது. விழும், ஒழுங்கா வீட்டை பார்த்து கிளம்பு என்றபடி அவள் துள்ளி விலக, லாவகமாய் மீண்டும் அவளை பிடித்திழுத்து கை வளையத்துக்குள் அவன் கொண்டு வந்து, நான் இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன், அவுட் ஹவுஸ்ல தான் தங்கிக்கணும். என்னமோ இன்னைக்கு உன் கூடவே இருக்கணும், உன் முகத்தை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது செல்லக்குட்டி. அவுட் ஹவுஸ்ல நான் தன்னந்தனியா எவ்வளோ ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சு பார்த்தியா? முகத்தை சோகமாக வைத்து கொண்டிருந்தவனை முறைத்து பார்த்தவள் கொஞ்சம் யோசித்துவிட்டு, இன்னைக்கு ஒரு நாள் அலோவ் பண்ற, ஆனா வேற எந்த விஷயமும் நீ என்கிட்ட எதிர்பார்க்க கூடாது, டீல் என்றாள் கராராக. அட போமா, நானே ஒரு ஷை பையன், நீ தான் என்னை ஏதும் பண்ணிடுவ, இல்லைன்னா நான் அடக்கொடுக்கமா இருப்பேன். நீ ஷை பையனா? அத உலகம் நம்பும்னு வேற நினைக்கிறியா? அஃப்கோர்ஸ். என்கிட்ட பிக் ட்ராக் ஷூட் பாட்டம் ஒன்று இருக்கணும். எங்க அப்பா வந்தப்போ வாங்கினோம். அது வாஷ் பண்ணித்தான் இருக்கு, மாத்திக்கோ என்றபடி எழுந்து அந்த பாட்டத்தையும் தன்னுடைய பேகி டீ ஷர்ட் ஒன்றையும் எடுத்து வந்து கொடுத்தவள் அவனை அறைக்குள் துரத்திவிட்டு டிஷ்களை எல்லாம் பொறுக்கி எடுத்துக்கொண்டு கிச்சனுக்குள் நுழைந்தாள். அவள் மீண்டும் திரும்பி வந்தபோது அவன் உடை மாற்றிக்கொண்டு அவளது லேப்டாப்பின் முன் உட்கார்ந்திருந்தான். மெல்லிய சிரிப்புடன் தானும் தலை வாரிக்கொண்டு வந்து அருகில் அமர்ந்தவள் அவன் சிசி வெப்சைட்டில் அட்மின் மோடில் இருப்பதை பார்த்துவிட்டு மொபைலில் ஃபேஸ்புக்குள் நுழைந்தாள். கிளிங் என்ற சத்தத்துடன் மெசஞ்சர் மெசேஜ் ஒன்றை கொட்டியது. ஜனனி, அவளது சிநேகிதி. ஏண்டி பிசாச, மென்டல் ஆயிட்டியா என்று திட்டி அனுப்பியிருந்தாள். என்னடா இது, சம்மந்தமே இல்லாம என்ன திட்டுறாளே என்று யோசித்தவளுக்கு பதில் கண் முன்னேயே இருந்தது. ஜாஷிடம் இருந்து அவளுக்கு 10 ரகம் ரகமான ஸ்மைலிகள் அனுப்பப்பட்டிருந்தன. கொஞ்ச நேரத்துக்குள் இவன் பார்த்த வேலை என்ன? கடுப்பாகி போனவள் அவளுக்கு ஒன்றும் சொல்ல முடியாமல் ஹே ஹே என்று ரிப்ளை போட்டுவிட்டு குஷனை தூக்கி பக்கத்தில் இருந்தவனை மொத்த ஆரம்பித்தாள். ஏடி அடிக்கிற? ஆஹா, ஒண்ணுமே தெரியாதில்ல உனக்கு? இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமே நீ என் எஃபிக்குள்ள வரக்கூடாது. அப்படியே என் எஃபி லாக் அவுட் ஆகாம இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்மைலி அனுப்புன, அவ்வளோதான், கதம் கதம், புரிஞ்சுதா? அவதாண்டி மெசேஜ் போட்டா, சாப்பிட்டியா பேபிமான்னு. நான் காண்டாயிட்டேன். பேபிமான்னு நான் உன்னை கூப்பிட்டா ஓகே, அது என்ன அவ கூப்பிடுறது? இதெல்லாம் நாங்க கார்த்திக் காலத்திலேயே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஏன் என் எஃபியை ஆராய்ச்சி பண்ண? என்னோடது உன்னோடதுன்னு பிரிச்சு பேசுற பாத்தியா? இந்த கதையெல்லாம் இங்க வேணாம். என் சோஷியல் மீடியா ஏன் உரிமை. உன் எஃபி பாஸ்வேர்டு நானும் கேட்க மாட்டேன், என் பாஸ்வேர்டை நீயும் கேட்கக்கூடாது. அப்படியே லாக் அவுட் ஆகாம இருந்தாலும் என்னோடத நீயோ உன்னோடத நானும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஸ்மைலியோ என்ன கன்றாவியோ நீ அனுப்பக்கூடாது. இதுதான் ரூல் நம்பர் 1. டீலா? நோ டீலா. பதிலுக்கு அவன் பார்த்த பார்வையே அடுத்து என்ன செய்ய நினைக்கிறான் என்பதை அவளுக்கு அலாரம் அடிக்க துள்ளி எழுந்து எதிர்பக்க சோஃபாவில் போய் அமர்ந்து கருத்தாய் எஃபி பார்க்க ஆரம்பித்தாள் ஜாஷரா. அதே நாள் மாலை சந்துரு பிரம்மாண்டமாய் விரைந்து கிடந்த மாமரம் ஒன்றின் கீழே காரை நிறுத்திவிட்டு இறங்காமலேயே நகம் கடித்து கொண்டிருந்தான். அவனுக்கு முன்னே சர்ச்சின் முன்பாகம் பிரம்மாண்டமாய் நீண்டிருக்க அதற்கு சவால் விட்டபடி வளர்ந்து அந்த வளாகத்தை குளிர்மையாய் மூடியிருந்தது அந்த மாமரம். அதுதான் அந்த தேவாலயத்தின் பார்க்கிங். கச்சான் கடலை விற்பவர்களின் தளம். குறைந்தது 50 ஆண்டுகளாவது பழமை வாய்ந்தது என்று அதன் வேர் பெருமையாய் பறைசாற்றி கொண்டிருக்க சர்ச் கூடத்தில் தான் காத்து கொண்டிருந்த நீலச் சேலையின் அசைவை கண்டு அவசரமாய் இறங்கினான் சந்திரோ. இது ஒன்றும் அவன் திட்டமிட்டு வந்த நிகழ்வல்ல. மதியம் ஜோகனுக்கு நான் பார்த்து கொள்வதாக சொல்லிய பின் அவனுக்கும் மனது வேலை பார்க்கும் நிலையில் இல்லை.
இப்போது ஆனி வீணாக அவளையே வருத்தி கொண்டிருப்பாளே என்ற நினைவில் இதயத்தில் பாரம் ஏறிக்கொள்ள தன்னை அறியாமலேயே சுகியின் வீட்டு பக்கமாய் காரை ஓட்டி கொண்டு வந்திருந்தான் அவன். அப்போதுதான் சுகியின் அம்மா டெய்சி வீட்டை விட்டு வெளியேறி நடந்ததை கண்டுவிட்டு சட்டென்று முடிவெடுத்து அவரை பின்தொடர்ந்து இந்த சர்ச்சுக்கு வந்திருந்தான். மகளின் துக்கத்துக்கு ஆறுதல் தேடி வந்திருப்பாரோ என்னவோ. அவன் எண்ணியது போலவே நீலச்சேலை டெய்சி ஆன்டியே தான். லேசாக கலங்கி கிடந்த கண்களை துடைத்து கொண்டு வெளியே படிகளில் இறங்கிக் கொண்டிருந்தார். யோசிக்காமல் அவரை நெருங்கியவன் அவனை கண்டு ஆச்சரியமாய் பார்க்க ஆரம்பித்தவரிடம் ஹாய் ஆன்டி என்று புன்னகைத்தான். சந்திரு, என்னப்பா இந்த பக்கம் வந்திருக்க? அவரது கண்களில் ஆச்சரியம் வெளிப்படையாய் தெரிந்தது. உங்களை பார்க்கத்தான் ஆன்டி. உங்களை ஃபாலோ பண்ணி வந்து இங்க வெயிட் பண்ண. என்னையா? ஏன்? டெய்சிக்கு குழப்பம். தப்பா எடுத்துக்காதீங்க ஆன்டி, உங்க கூட நான் நிறைய பேசணும். சுகி விஷயமா. ப்ளீஸ் என் கூட வர முடியுமா என்று அவன் பவ்யமாக கேட்டதை விட மகளின் பெயரே அவருக்கு போதுமாக இருந்திருக்க வேண்டும். குழப்பமான முகத்துடன் போகலாம் என்று தலையசைத்தார். அவருக்கு கதவை திறந்துவிட்டு அவர் ஏறி கொண்டதும் ஓடிப்போய் காரை எடுத்தவன் ஒரு பக்கமாக இருந்த மாடியில் அமர்ந்து பேசக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு அழைத்து போய் பெயருக்கு இருவருக்கும் ஆர்டரும் கொடுத்துவிட்டு அவரை பார்த்தான். சுகி பத்தி என்னப்பா பேசணும்? வந்து நான் சொல்ல போறது உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கலாம் என்ற தயக்கமாய் ஆரம்பித்தவன் 6 வருடமாய் அவளை காதலிப்பது தொடங்கி சமீபத்தில் காலை ஜோர்டனோடு சண்டை போட்டு அவனை பேச வைத்தது வரை எடுத்து சொன்னவன் அவர் விரிந்த விழிகளோடு அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு மெல்ல கைகளை தட்டி கொடுத்தான். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சந்துரு. நான் இதுல என்ன? எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தெரிஞ்சுக்கணும் ஆன்டி. நான் மனசுல கெஸ் பண்ண விஷயம். அவ மனசுல எனக்கு ஒரு இடம் இருக்கு. அவ அத இன்னும் புரிஞ்சுக்கலைனாலும் என்னால புரிஞ்சுக்க முடியும். காலையில என்ன தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு ஜோகன் கிட்ட சொல்லி இருக்கா. உங்ககிட்ட என்ன சொன்னா? என் பேரை உங்ககிட்ட மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டான்னு நான் நம்புறேன். என்ன சொன்னான்னு அப்படியே நீங்க எனக்கு சொல்லணும் ப்ளீஸ். அவர் சொல்ல போகும் வார்த்தையில்தான் தன் எதிர்காலமே இருப்பது போன்ற அவனது இறைஞ்சல் குரலுக்கு தன்னிச்சையாகவே பதில் சொன்னார் டெய்சி. இல்லப்பா, எனக்கு உன் விஷயமே நீ சொல்லித்தான் தெரியுது. அவன் உன் பேரை சொல்லவே இல்லை. நீங்க யாரை பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் இனிமே தலையிட மாட்டேன். முழுக்க முழுக்க அது உங்க டெசிஷன் தான். ஆனா நான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதான்னு தான் சொன்னான். அவ வெளியே காட்டிக்கலைனாலும் அவ உள்ள எப்படி தவிக்கிறான்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது எனக்கு. தாங்க முடியல. நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு வேண்டிக்கத்தான் இந்த நேரம் மாதாவை தேடி வந்த. அதை கேட்ட சந்திரவின் முகம் அழகிய புன்னகை ஒன்றை பூத்தது. சட்டென்று அவரது கைகளை பற்றி கொண்டவன், ஆன்டி, நீங்க வேண்டிக்கிட்டு வெளியே வரும்போதுதான் என்ன பார்த்தீங்க? என்னை உங்க மாதா கொடுத்த மாப்பிள்ளையா நினைக்க கூடாதா என்று கேட்டு விட்டான். உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கே தம்பி. சுகி மறுபடியும் காயப்படுறத பார்க்கற சக்தி எனக்கு இல்லை. அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவ மட்டும்தான் என் வாழ்க்கைக்கு அர்த்தமே. அவர் கண்களில் கண்ணீர் முத்துக்கள் பூத்தன. ஆன்டி, இப்படி யோசிச்சு பாருங்க. சகல விஷயமும் உங்க கூட ஷேர் பண்றவ கிட்டத்தட்ட 6 மாசமா எங்க கூட ஒர்க் பண்றா. என்னை பத்தி உங்களுக்கு ஏன் சொல்லவே இல்லை? எப்படியும் ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணித்தான் கொடுக்க போறீங்க. அவளை முழுசா புரிஞ்சுகிட்ட எனக்கு கொடுங்களேன். தவிர இவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன் இவளை முழுசா ஏத்துப்பானா? இல்ல உங்க அண்ணாக்கள் வீட்டுக்கு இவன் முன்னை போல போய் வர அனுமதிப்பானா? நான் அப்படி இல்லை. இந்த விஷயம் வர்றதுக்கு முன்பே ஆனி என் மனசுல வந்துட்டா. எந்த விஷயத்துக்கு அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு முதல் கொண்டு அவளை நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். உங்களை போலவே நான் அவளை பத்திரமா பார்த்துப்பேன். நான் ஜோர்டன் அண்ணா கிட்ட உடைச்சு பேசலைனா அவரும் ஜோகன் போலவே இவளை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு பேசாமலே இருந்திருப்பார். இவன் வாழ்க்கை நரகமா இருக்கும். இப்ப கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான்ல, அவன் மனசு மாறுறதுக்குள்ள அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. அவளை நேசிக்கிறவன் நான். நல்லா பார்த்துப்பேன் ப்ளீஸ். மெல்லிய கண்ணீர் படலம் கண்களில் பூத்திருக்க அவனுடைய கையை மெல்ல தட்டி கொடுத்தார் டெய்சி. சந்துரு, எனக்கு நீயும் ஜோகன் போலத்தான்ப்பா. மனசெல்லாம் எனக்கு நிறைஞ்சு சந்தோஷமா இருக்கு நீ பேசுறது கேட்கும்போது. ஆனா நமக்கிடையில மதம் இருக்கேப்பா. உங்க வீட்டில் ஒத்துப்பாங்களா? அண்ணாக்களுக்கு ஜோர்டன் விஷயம் தெரியாது. அப்படி இருக்கும்போது அவசரமா உன்னை பேசுனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்களே.
ஆன்ட்டி அவங்கள விடுங்க. எங்க 2 பேரையும் மட்டும் பாருங்க. சுகி சர்ச் போவாளா? எங்க 10 வயசு வரைக்கும் போனா. அப்புறம் அவ வந்தா. அது என் கட்டாயத்துக்காக மட்டுமா தான் இருக்கும். அதனால தான் அவ வாழ்க்கையில இவ்ளோ அடிபடுறாளோன்னு நெனச்சு, அவளுக்கும் சேர்த்து நான் வேண்டிக்கிறேன். எங்க அம்மா சொல்ற அதே வார்த்தைகள சொல்றீங்க ஆன்ட்டி. நானும் அவள போலத்தான். கொஞ்சமாய் விழிகளை விரித்தவர் பிறகு ஆழமான சிந்தனையில் ஆழ்ந்து விட்டார். உங்களுக்கு என்ன நல்லாவே தெரியும் ஆன்ட்டி. ஜோகனோட ஃப்ரெண்டா உங்க கண் முன்னால தான் நான் வளர்ந்தேன். எனக்காக இந்த ஒரு தடவை அவகிட்ட உங்க வீட்டோ பவரை யூஸ் பண்ணுங்க ஆன்ட்டி. அவளை எப்படியாவது சம்மதிக்க வைங்க. ஒரு வாரத்திலேயே அவளை சிரிக்க வச்சு காட்டுறேன் நான். மெல்ல மெல்ல தன்னுடைய பேச்சால் அவரை கரைத்தான் சந்துரு. என்னப்பா சொல்ற? அவளை ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் சம்மதிக்க வைக்க என்னால முடியாது. நிஜமாவே ஃபோர்ஸ் பண்ண சொல்லல. நீங்க என்னத்தான் அவ கல்யாணம் பண்ணிக்கணும், இதுதான் உங்க ஆசை அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றது போல நடிங்க. எனக்கு தெரிஞ்ச ஆனியை யாரும் ஃபோர்ஸ் பண்ணிட முடியாது. அவ அடங்க மாட்டா. லேசாய் உதட்டை சுழித்து சிரித்தவன், இது ஒரு டெஸ்ட் தான். உங்க மிரட்டலுக்கு அவ அடங்கி ஓகே சொன்னான்னா, என் மேல அவளுக்கும் நோக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். அதை தொடச்சு போட்டுட்டு போயிட்டே இருந்தான்னா, இப்போதைக்கு நான் விலகிடுறேன். என்ன சொல்றீங்க ஆன்ட்டி? ஓ! என்று விழிகளை விரித்தவர், அப்படி அவளுக்கும் உன் மேல நோக்கம்னு தெரிஞ்சா, நான் மலையை புரட்டியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன் தம்பி என்றார் அழுத்தமாக. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க நீங்க. அவளை ஃபோர்ஸ் பண்ணுங்க. நாளை காலையில எங்க வீட்ல இருந்து நிச்சயம் பண்ண வர்றாங்கன்னு சொல்லுங்க. நாளைக்கேவா? ஆமா, இல்லைன்னா அடுத்த வீக்கெண்டு வரை அவ மனசு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. உங்க வீடு, எங்க அண்ணாக்கள், எங்க வீட்டை நான் பார்த்துக்கிறேன். உங்க பொண்ணு ஓகே சொன்னா மலையை புரட்டியாவது நடத்தி வைப்பேன்னு சொன்னீங்க. அண்ணாக்கள் கிட்ட சம்மதம் வாங்க மாட்டீங்களா? டெய்ஸியின் முகத்தில் சின்ன சிரிப்பு பூத்தது. நீ எதையும் நடத்தி முடிக்கிறவன்னு நான் இப்ப நம்புறேன் என்றார் விரிந்த முறுவலுடன். தேங்க்ஸ் ஆன்ட்டி. அது சரி, இந்த விஷயம் எங்க வீட்டு ராஸ்கலுக்கு தெரியுமா? அப்பப்போ புதிரா பேசுவான். எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது. ஆமா, ஸ்டார்ட்ல இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவனுக்கு எனக்கும் பெரிய சண்டை. ஆக்சுவலி போன வருஷம் வரைக்கும் அவன் தான் எனக்கு வில்லனே. அப்புறம் அவனும் காதலிக்க ஆரம்பிச்சது அண்ணாவோட பிரச்சனை. அதுக்கெல்லாம் அப்புறம்தான் அவன் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சான். எனக்கு கீழே தான் இப்போ உங்க பொண்ணு ஒர்க் பண்றா. எனக்கு தெரியாதா அவனை என்பது போல புன்னகைத்தவர், நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். அப்படி அவளை சம்மதிக்க வைக்க முடிஞ்சா அண்ணாக்கள் கிட்ட நானே பேசுறேன். தேங்க்ஸ் ஆன்ட்டி. ஜோகனுக்கு இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். அவன் டென்ஷன் ஆகி ஆனிக்கு கால் பண்ணிடுவான். அவன் சுயமா யோசிச்சு முடிவெடுக்கட்டும். அவனுக்கு நாளை காலையில சொல்லிடுவோம். நீ சொல்றது சரிதான்ப்பா. உன் நம்பரை கொடுப்பா. நான் வீட்டில் என்ன நிலவரம்னு உனக்கு சொல்றேன் என்றபடி சந்துருவின் இலக்கத்தை வாங்கி கொண்டவர், நாம கிளம்பலாமா? சுகி தனியா இருப்பா என்றபடி எழுந்து கொண்டார். வீட்டுக்கு கொஞ்சம் அருகில் வரும் வரை அவரை அருகில் வந்து அவரை டிராப் செய்துவிட்டு செல்ல யோசனையும் பதட்டமுமாக நடந்தவருக்கு வீட்டுக்குள்ளே இருந்து குழந்தைகள் சத்தம் கேட்டது. தயக்கத்துடனேயே அந்த சூழ்நிலையை தனியாக சந்திக்க பயந்தவராக வந்தவருக்கு ஷெரின் மற்றும் ஜீவாவின் சத்தம் பெரும் ஆறுதலாக இருந்தது. ஆனால் குழந்தைகள் நடுவில் இருந்து சுவரை பார்த்து கொண்டிருந்தவளை கண்டதும் சந்துருவின் திட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்ற உறுதி மனதுக்குள் முளைவிட்டது. ஒரு வழியாக குழந்தைகள் நடுவில் இருந்து சுகியை தனிமைப்படுத்தி, ஓ முடிவில் நீ உறுதியா இருக்கியா என்று கேட்டபோது அவள், என்னம்மா அதுக்குள்ள மாப்பிள்ளை பார்த்துட்டியா என்று சிரிக்கத்தான் செய்தாள். ஆமாம், பார்த்தாயிற்று. நாளை காலையில நிச்சயதார்த்தம் என்றார். என்றுமே இல்லாத இறுக்கத்தை முகத்தில் காண்பித்தபடி அதிசயமாய் பார்த்தவளுக்கு மாப்பிள்ளை யார் என்ற விபரம் சொல்லி நாளை அவர்கள் வருவார்கள் என்றும் விவரித்த போது பலத்த அதிர்ச்சிக்குள்ளானவள் போல வெளுத்தவள் சற்று நேரம் பேசவே இல்லை. டெய்ஸிக்கு உள்ளூர பயம், எங்கே அவள் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி வேண்டாம் என்பாளோ என. ஆனால் அவளிடமிருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை என்பதே அவரை வேறு விதத்தில் பயம் கொள்ள வைத்தது. மா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க கூடாதா? இப்பதான் நான் இன்னொரு லைஃப்பை தேடிக்கணும்னு நினச்சிருக்கேன். கொஞ்சம் டைம் கொடுத்தா என்ன? அதை முடிவு பண்ணிட்டல்ல, அது போதும்மா. இந்த பார் சுகிமா, உங்க அப்பா பாசத்தையும் சேர்த்து கொட்டி உன்னை நான் வளர்த்தது உண்மைன்னா எனக்காக நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். ஏமா அவன் உன்னை எப்படி கன்வின்ஸ் பண்ணா? ரொம்ப எல்லாம் தெரிஞ்சவன் போல பேசுறியேம்மா.
அவனால தான் நான் நேத்து அழுதுட்டு வந்தேன் தெரியுமா உனக்கு? அவள் கண் நீர் திரையுடன் முறையிட்டாள். ஆமாம்டி, நேசம் இருக்கிற எவனும் அப்படித்தான் செய்வான். ஜோடனும் ஜோகனும் உன்னை வீட்டு பொண்ணா நினைச்சு நீ காயப்படக்கூடாதுன்னு தான் பார்ப்பாங்க. அவன் மட்டும் பேசலைன்னா உனக்கு ஜோடனோட மனசு தெரிஞ்சே இருக்காது. நாங்க சொல்றதையெல்லாம் கேட்குற ஆளா நீ? இது வளர்ந்திருந்தா 2 பேரும் எவ்வளவு தூரம் காயப்பட்டிருப்பீங்க. அதை நினைச்சு பார்த்தியா? அந்த ஒரு விஷயமே எனக்கு போதும். சந்துரு தான் என் மாப்பிள்ள. ஜோ கோபத்துல பேசி இருக்கலாம். அடிச்சேனா? அவன் அப்படி பேசுறவன் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன்னையே ஏமாத்திக்காதடி. பசங்களை பத்தி நினைச்சு பாத்தீங்களா? எனக்கு கல்யாணம்னு சொன்னா சரி பாப்பா தாங்கிக்க மாட்டா, நான் அவங்கள விட்டுட்டு போயிடுவேன்னு. கொஞ்சம் டைம் கொடுத்தா அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கன்வின்ஸ் பண்ணிடலாம்ல, அதுக்கு தான் கேட்குறேன். அவள் புதிதாக ஒரு பாயிண்டை சொன்னாள். என்னடி, என்ன சொன்னாலும் அதையே பேசிட்டு என்று அழுத்தவர். வா, உனக்கு புரிய வைக்கிறேன் என்றபடி மகளின் கையை பற்றி இழுத்து கொண்டு ஹாலுக்கு வந்தவர் ஹாலுக்குள் கார்ட்டூன் பார்த்து கொண்டு சோஃபாவில் புதைந்து கொண்டிருந்த ஷெரின் மற்றும் ஜீவாவின் அருகில் அமர்ந்தார். கொஞ்ச நேரம் அவர்களின் அருகில் இருந்து பேசிவிட்டு விஷயத்துக்கு வந்தார் டெய்சி. குட்டிங்களா, சுகிகாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் என்ற காதில் கேட்ட வார்த்தையை திருப்பி சொல்லிவிட்டு மீண்டும் ஜெய்வா கார்ட்டூனில் அமிழ்ந்துவிட ஷெரினின் கண்கள் அப்படியே மின்னின. ஐயா, சூப்பர்! நான் தான் சுகிக்கு ஃப்ளவர் கேர்ள், ஓகேவா? எனக்கு ஃப்ளவர்ஸ் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரணும். எப்போ வெட்டிங்? எனக்கு ஸ்கூல் இல்லையா அன்னைக்கு? இல்லைன்னா மிஸ் லீவ் அலோவ் பண்ண மாட்டாங்க. உற்சாகமாய் குதிக்க ஆரம்பித்தாள் அவனுடைய அக்கா. அயர்ந்து அமர்ந்திருந்த மகளை அனுதாபமாய் நோக்கி, பாத்தியா என்று கண்களால் சுட்டி காட்டியவர். ஆமாடா செல்லம், நீதான் ஃப்ளவர் கேர்ள், தம்பி பேஜ் பாய், ஓகேவா? நாம் அடுத்த வாரம் ஷாப்பிங் போகலாம். லீவ் இல்லைனாலும் அன்னைக்கு மட்டும் லீவ் போட்டுக்கலாம். மிஸ் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பாட்டி பேசுகிறேன், புரிஞ்சதா? இப்போ உங்கள் 2 பேருக்கும் ஹாட் சாக்லேட் எடுத்துட்டு வர என்றபடி அவர் நகர அவரையே ஆட்டுக்குட்டையாய் தொடரும் மகளை பார்க்க பாவமாக இருந்தது டெய்சிக்கு. கற்பனை உலகம் கலைந்து நிஜம் புரியும் போது வருத்தமாகத்தானே இருக்கும். சுகிமா, ஜீவாவுக்கு புரிஞ்சுக்க தெரியாது. ஆனா செர்ரி பாப்பாவுக்கு புரியற வயசு தானே. இப்ப நான் உனக்கு கல்யாணம்னு சொன்னதும் எவ்வளோ சந்தோஷம் பாத்தியா அவளுக்கு? நான் தான் ஃப்ளவர் கேர்ள்னு சந்தோஷமா இருக்கா. உன்னை அவங்க 2 பேரும் ஒரு அக்காவா தான் பார்க்குறாங்க. நீ தான் எல்லாத்துலேயும் கல்லை விட்டு அடிக்க இருந்த. அவங்கள பார்க்கறதுக்கு அவங்க அம்மா இடத்துக்கு தான் வரணும்னு இல்லை. இப்படியே அக்காவா இருந்தும் செய்யலாம். இதை பாருமா, அம்மா நான் சொல்கிறேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் லவ் இருக்கணும். அவளை உயிரா நேசிக்கிறவன் கிடைக்கணும். உனக்கு ஒருத்தன் கிடைச்சிருக்கான். உனக்காக யார் கூடயும் சண்டை போடவோ யாரை கன்வின்ஸ் பண்ணவோ எதுக்கும் அவன் தயாராகவே இருக்கான். மிஸ் பண்ணிடாத, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இப்போதைக்கு உன்னால் ஏற்றுக்க முடியாமல் இருந்தாலும் போக போக நீயும் அவனை விரும்பி வாழ ஆரம்பிச்சிடுவ. அம்மாவை நம்புமா. கிச்சனுக்கு வெளியே இருந்த மரத்தடி சேரில் மௌனமாய் இருந்தவளை சிந்திக்க விட்டு மெல்ல நகர்ந்தார் டெய்சி. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அப்படியே மௌனமாக அமர்ந்திருந்தவள் பிறகு ஜீவாவுக்கு ஊட்டி கொண்டிருந்த டெய்சியிடம் வந்து, சரிம்மா, இந்த தடவை நான் உன் பேச்சு கேட்குறேன், நீயே எல்லாம் பார்த்துக்க என்று சன்னமான குரலில் சொல்லிவிட்டு அவள் வெளியே போய்விட மகிழ்ச்சியில் ஒரு முறை உள்ளம் விம்மியது டெய்சிக்கு. ஷெரின் பின்னாலேயே அவளை துரத்தி கொண்டு ஓடினாள். சுகி, பிரைடு நீ, நான் ஃப்ளவர் கேர்ள், இவன் பேட்ஜ் பாய். அப்போ பிரைட்ஸ் மை யாரு? ஷெரின் கேட்பது இங்கே டெய்சியின் காதில் விழுந்தது. பதிலாக, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வருவாடா. மகளின் குரல் மெதுவாய் கேட்டது. ஐயோ, பிரைடு குரூம் யாருன்னு சொல்லவே இல்லை. ஷெரின் மீண்டும் கீச்சிட்டாள். காதை தீட்டிக் கொண்டு காத்திருந்தார் டெய்சி. சற்று நேரம் பதில் இல்லை. ஷெரின் குழம்பி போயிருக்க வேண்டும். மாப்பிள்ளை இல்லாமல் கல்யாணம் செய்ய முடியாது என்று சுகிக்கு புரிய வைக்க முயன்றாள். ஐயோ மக்கு, ஃபாதர் கேட்கும்போது எஸ் சொல்ல உனக்கு குரூம் வேணுமே, குரூம் யாரு? டெய்சிக்கு சிரிப்பு வந்துவிட்டது. இருந்தாலும் மகளின் பதிலுக்காக காதுகள் கூர்மையாகி கொண்டு காத்திருந்தன. குரூம் வந்து உன் சந்து மாமா. ஏய், நிஜமாவா? சந்து மாமாவா? காதுகளில் விழுந்த பெயர் தேனாய் ஒலிக்க மொபைலை எடுத்துக்கொண்டு வெளியே போனவர் முதலில் வாணிக்கு அழைத்தார். அண்ணி, குழந்தைங்களை அழைச்சிட்டு போக பெரியண்ணாவை வர வேணாம்னு சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் அண்ணாக்கள் கிட்ட பேசணும்.
6 மணி போல நானே அங்க வரும்போது பசங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். பிறகு சந்திரவுக்கும் அழைத்து விஷயத்தை சொல்லிவிட்டு அண்ணன்மாரிடம் எப்படி பேசுவது என்று ஒத்திகை பார்க்க ஆரம்பித்தார் டெய்ஸி. காதுக்குள் எதுவோ நுழையும் கூச்சத்தில் திடுக்கிட்டு அமர்ந்தவளுக்கு கண் முன்னே கையில் ஒரு ட்வைன் நூலோடு அதை அவளது காதில் மீண்டும் விட தயாராக சிரித்து கொண்டு நின்றவனை பார்த்து தூக்கி வாரி போட்டது. ஏய் என்று ஆரம்பித்தவளுக்கு அடுத்த கணமே முதல் நாள் அவன் வீட்டுக்கு வந்தது, அடுத்த அறையில் தங்கியது எல்லாமே நினைவு வந்தது. குட் மார்னிங் ஜோகன், என்ன டைம் இப்போ? ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா? என்னது தூங்கிட்டேன்னு அவா? இப்ப நேரம் 10 மணி. சரியான சோம்பேறி, தூங்கு மூஞ்சி. நான் பார்த்துட்டே இருந்த, பசி தாங்க முடியல. நீ எந்திரிக்கிற வழியை காணோம். அதான் நானே எழுந்து வந்தேன். சோகமாய் சொன்னவன் இப்போது குளித்து தன்னுடைய உடைகளுக்கு மாறி இருந்தான். தன்னுடைய ஷவர் ஜெல் வாசத்தை அவனிடம் நுகர முயன்றவள் 10 மணி என்ற சொல்லிலேயே துள்ளி எழுந்து விட்டாள். இன்னைக்கு ஃபாதர் நம்மை அந்த இல்லம் போறதுக்காக வர சொல்லியிருந்தார். சை, பாவம், தேடி இருப்பார். விடு விடு, அடுத்த தடவை பார்த்துக்கலாம் என்றான் அவன் விட்டேற்றையாக. சரி, நான் குளிச்சுட்டு ஓடி வர என்றபடி திரும்பியவள், அம்மா சனி காலையில கால் பண்ணுவாங்களே, ஏன் இன்னைக்கு பண்ணல என்று யோசித்தபடி டவலை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு மொபைலை எடுத்து பார்த்தவள் அவனை பார்த்து பல்லை கடித்தாள். ஐயோ, 6:30 மணி கூட இன்னும் ஆகல. 10 மணின்னு ஏன்டா பொய் சொன்ன? தூக்கம் வரலடி, தனியா படுத்துட்டு இருக்க போர் அடிச்சது. அவன் கண்ணடித்தான். பொடாங். புருஷனை டா போட்டு கூப்பிடக்கூடாது, உனக்கு தெரியாதா? இந்த வாலு பையனை கூப்பிடலாம், தப்பில்ல. நீயும் என்ன டீ போடுறியே, அது மட்டும் செய்யலாமா? அது ஒரு புருஷனோட ஏகபோக உரிமை. ஆணாதிக்க சமூகத்தின் ஏக பிரதிநிதி அவர்களே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை அந்தந்த நேரம் எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அதுக்கேத்தது போல கஸ்டமைஸ் பண்ணி கூப்பிட்டுக்கிறேன். ஏன் புருஷன், ஏன் உரிமை என்று சிரித்தபடி அவன் நெஞ்சில் ஒற்றை விரலால் அவள் தள்ள, என் பொண்டாட்டி ஏன் உரிமைன்னு நானும் நேத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கேன், நீதான் கேட்கவே இல்ல. குறும்பாய் சொல்லியபடி அவளை இழுத்து கொண்டவனை சட்டென்று கட்டிலில் தள்ளி விட்டுவிட்டு பாத்ரூமுக்குள் ஓடி மறைந்தாள் ஜாஷரா. இதுல மட்டும் அலர்ட்டா இரு. முனகியபடியே அவளது கட்டிலை விட்டு எழ மனமில்லாமல் தலையணையில் அவளது வாசத்தை முகத்தில் புரட்டினான் அவன். உதட்டில் பெரிதாக ஒரு சிரிப்பு மலர்ந்தது. இந்த கதையின் அடுத்த பகுதி நிறைவு பகுதி. நன்றி.